யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து ஃப்ளாட் சிஸ்டத்தில் இருக்கிறாங்க. அந்த ஃப்ளாட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனப்போ புதுசில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஃபேமிலி ஃபஸ்ட்டு அவங்க தான் வாங்கியிருக்கிறாங்க. வாங்கின உடனே அந்த லேடிக்கு வந்து இந்த செடி கொடி பூ பழம் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல இருக்குது. அதனால் கொய்யா மரம், மாமரம், அப்புறம் சில பூக்கள் செடிகள்லாம் வச்சுருந்துருக்குறாங்க. குண்டு மல்லி, அப்புறம் ஜாதி மல்லி, கொடியில் போகிற செடிங்கள், பூக்கள் இதெல்லாம் வச்சுருந்துருக்காங்க. எல்லாம் மணமான பூக்கள் தான். வச்ச உடனே அதுக்கப்புறம் ஒருத்தராக அந்த ஃப்ளாட்ஸ் எல்லோரும் வாங்கின பிறகு கொஞ்சம் ஒரு 4-5 வருஷம் கழிச்சு, ஒரு 7-8 வருஷம் கழிச்சு எல்லாமே பூத்து குலுங்க ஆரம்பிச்சிருச்சு. சீசன் டைமில் மாங்காய் காய்க்கிறது, அப்புறம் வந்து கொய்யாப்பழம் பழுக்கிறது, எந்தெந்த சீசனில் எந்தெந்த பூக்கள் பூக்கணுமோ அதெல்லாம் பூக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கு. தோட்டமே ரொம்ப ரம்மியமாக இருக்குமா. இதில் என்னென்னா, இந்த அம்மா வந்து நான் தான் செடி வச்சேன், யாரும் பறிக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது பெரியவங்க கேட்காம இருப்பாங்க. பட் சின்ன பசங்க வந்து அந்த மாங்காய் பார்த்தோன்னே கேட்க மாட்டாங்க, பறிப்பாங்க. அதே மாதிரி வந்து கொய்யாப்பழத்தை பார்த்தோன்னே பறிப்பாங்க. அதனால் இந்த லேடி வந்து அடிக்கடி எல்லாத்தையும் சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜில் அந்த லேடிக்கு வந்து வெறி பிடிச்ச மாதிரி ஆகிப்போய் நல்லா பூத்து குலுங்குற அந்த பூச்செடிகள், காய்ச்சிக்கிட்டு இருக்க அந்த செடிகள், காய் இருக்கும்போது மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து வேரோட ஆள் வச்சு பிடுங்கி எரிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த அம்மா வந்து இவ்வளோ ஏற்கனவே சண்டை போட்டுட்ருக்காங்களா, யாரும் வந்து அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணாமல் ஏதோ யார் புண்ணியம் அவங்களுது, யார் பாவம் அவங்களுதுங்கிற மாதிரி மற்றவங்களாம் அதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு பேசாமல் விட்டுட்டாங்க. எல்லாருக்கும் ரத்த கண்ணீர் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த செடியை வந்து வேரோட பிடுங்கி எறியும்போது ஒரு காய்ச்சிட்டு இருக்க மரத்தை வந்து எல்லோரும் ரொம்ப வருத்தப்பட்டுருக்காங்க. அது முடிஞ்சு போய் இவங்க எல்லாத்தையும் பிடுங்கி வெளில எரிஞ்சிட்டாங்க போல் இருக்குது. அப்புறம் பார்த்தா இந்த பிடுங்கி எரிஞ்சு ஒரு 10 நாள்லாம் அந்த அம்மா படுக்கப்பட்டு நல்லா இருந்த அந்த அம்மா படுத்த படுக்கையாக ஆகிடுச்சான். அது 1 இயர்க்குள்ளே அவங்க பையன் செத்து போயிட்டாராம். அந்த வீட்டுக்கார் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து படுக்கிற அந்த அம்மாவுக்கு பெட்ரூம்னான அம்மாவுக்கு பேன் வைக்கிறது, குளிப்பாட்டுறது எல்லா வேலையும் அவர் செஞ்சிட்ருக்காராம். இந்த 10 வருஷமாக அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஃப்ளாட்ஸில் இருக்கவங்களாம் என்ன பேசிக்கிறாங்களாம், எப்போ மரத்தெல்லாம் அப்படி பூத்து குலுக்கிற பூச்செடிகள் மரங்களெல்லாம் வெட்டுறாங்களோ அப்போலேருந்தே இவங்களுக்கு இது மாதிரி சனியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுத்துன்ற மாதிரி சொன்னாங்களாம். அது வந்து அதனால தான் வந்து இப்போ நம்ம வந்து ஒருத்தவங்க நம்ம நெய்பர்ஸ் கூட நிறைய பேருக்கு இப்போல்லாம் ஒத்து வர்றது இல்லைங்க. நம்மளுக்கு பிடிக்கலன்னு வச்சிங்கன்னா பறிக்காதன்னு சண்டை போடலாம். எங்கள் வீட்டு செடியை நீ ஏன் தொடரான்னு சண்டை போடலாம். நல்லா நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்குது, அது சண்டை போடலாம். சண்டை போட முடியல இல்லையா, வாயை மூடிட்டு பேசாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வெட்டுறது அப்படிங்கிறது, அதுக்கோசம் மரத்தை வெட்டுறதுங்கிறது அது சரியில்லைங்கிறது இந்த விஷயத்தில் தெரிஞ்சு வருது. அதனால் வந்து நீங்கள் மரம் வெட்டாமல் வேறு என்ன அந்த வேறு என்ன ஐடியா இருக்கனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து ஒரு உயிரோடு இருக்க பூத்து குலுக்குற பூச்செடிகளையோ காய்ச்சிக்கிட்டு இருக்க மரங்களையோ வேறு யாருக்கோசமும் இப்போ சில பேர் வீடு விற்றுட்டு போகிறோன்னா கூட வீடு விற்றுட்டு போகிறோம், இனி ஏன் விட்டுட்டு போனேன்னு வெட்டிட்டு போகிறவங்க கூட இருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க, அதை அப்படியே விட்டுட்டு போங்க. அது உள்ள நம்ம சில்லறத்தனமாக நடந்துக்கும் போது நம்மளே அதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த அனுபவம் வந்து ஒரு பாடமாக நம்ம எடுத்துக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.